நேர்காணல் குடும்ப உறவுகள். வணக்கங்கள். மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்க சந்தோஷத்தோடு வந்திருக்கிறேன். அன்பர்களே, குடும்பம் என்று ரொம்ப நேர்மறையாக சொன்னேன். அதிலும் சில பிரச்சனைகள் உண்டு, காயங்கள் உண்டு. அதை எப்படி கையாள்வது? ஏனென்றால் குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. திருமணம் என்ற பந்தத்தில் வெவ்வேறு இரு குடும்பங்கள் இணைகின்றன. ஆம், கணவனும் மனைவியும் வளர்ந்த பின்புலம் வெவ்வேறானவை. அதனுடைய தாக்கத்தால் சில புரிந்து கொள்ளாமை ஏற்படலாம், சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் அந்த தீபாவளி பட்டாசு ஒரு நொடி வெடித்து சத்தத்தை கிளப்பும், பயங்கரமான ஒளியை கிளப்பும். ஆனால் அது நீடிப்பதல்ல, ஒரு நொடி பொழுதுதான். அதுபோல்தான் கணவன் மனைவியின் சண்டை சச்சரவுகள் இருக்க வேண்டும். காலையில் கணவன் திட்டிவிட்டு சென்றால் மாலையில் அவன் வரும்போது மனமு வந்து அவனை வரவேற்க வேண்டும், அவனிடம் அன்பாக பேச வேண்டும். அப்பொழுது காலையில் நடந்த சண்டை கனவு போல் மறைந்துவிடும். அப்படி இருந்தால்தான் குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் உறவுகள் கட்டி எழுப்பப்படும். இந்த காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள், அறிவியல் கண்டுபிடிப்பும் டெக்னாலஜி முன்னேற்றமும் இன்று குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்வதால் அங்கே ஈகோ தலைதூக்கி ஆடுகிறது. நீயா நானா என்று டிவியில் பார்க்கும் நிகழ்வை விட குடும்பத்தில் தினம் தினம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இப்படி வேலைக்கு செல்வதால் அவர்களுள் உரையாட நேரமில்லை, உறவாட நேரமில்லை. ஆகவே புரிந்து கொள்ளாமை தலைதூக்கி ஆடுகிறது. ஈகோ அவர்களிடையே பிளவை ஏற்படுத்துகின்றது, தூரத்தை அதிகரிக்கின்றது. அதனால் கணவன் தன் மனைவி தனக்கு ஒத்துழைக்கவில்லையே, தன் மீது பாசம் காட்டவில்லையே என்று கவலையிலும் ஏக்கத்திலும் குடிக்கிறார்கள். தினம் தினம் குடித்த கணவரை குறித்து கவலைப்பட்ட மனைவி என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் கணவரை இந்த குடிபோதையிலிருந்து, குடிப்பழக்கத்திலிருந்து மீட்க முடியவில்லையே, என்ன செய்யலாம், யாரிடம் ஆலோசனை கேட்கலாம் என்று ஒரு நாள் அந்த மனைவி ஒருவரிடம் விசாரித்த போது ஊரில் ஒருவர் சொன்னார், நீங்கள் இந்த காட்டில் இருக்கின்ற முனிவரிடம் செல்லுங்கள், கண்டிப்பாக அவர் நல்ல வழியை காட்டுவார் என்று. இந்த மனைவி காட்டிற்கு சென்று அந்த முனிவரிடம் வழி கேட்கின்றார்கள். அந்த முனிவர் சொல்கிறார், நீ புலியின் முடியை ஒரு கத்தை கொண்டு வா, நான் உன் கணவரை திருத்துவதற்கு நான் வழி சொல்கிறேன். உன்னால் முடியும். உன் கணவர் திருந்த வேண்டும் என்றால், உன் கணவர் மீது உனக்கு பாசம் இருந்தால் கண்டிப்பாக செய்வாய். என்ன செய்வாயோ, எனக்கு புலி முடி வேண்டும் என்று கட்டளையிட்டார். மனைவிக்கோ ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் வாஞ்சை, தன் கணவரை எப்படியாவது திருத்திவிட வேண்டும் என்று. ஆகவே அடுத்த நாள் காட்டை நோக்கி வந்தாள். புலியை தேடினாள். மரத்திற்கு மேல் ஏறி இலைகளிடையே தன்னை மறைத்து கொண்டு இந்த பக்கம் புலி வருமா என்று பார்த்து கொண்டிருந்தாள். புலி வந்தது. மனித வாடை அடிக்கிறதே என்று சுற்றுமுற்றும் பார்த்து உரிமை விட்டு சென்று விட்டது. இப்படி ஒரு வார காலம், 10 நாள், ஒரு மாதம் இப்படி வந்து அந்த புலியை பார்த்தாள். அப்பொழுது ஒரு வாரம் கழித்த பிறகு அசைவ உணவு தயாரித்து கொண்டு வந்து ஒரு இடத்தில் வைத்துவிட்டு தன் வழக்கப்படி மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டாள். புலி அந்த பக்கம் வந்தபோது இந்த அசைவ உணவு வாசம் ஈர்த்தது. ஓடி வந்து உணவெல்லாம் சாப்பிட்டு தன் மீசையை வருடியபடி, இந்த உணவை யார் கொண்டு வந்திருப்பார் என்று பார்த்துவிட்டு மரத்தின் மீது பார்த்தது. அந்த அம்மணியை பார்த்தது. இப்பொழுது அது உருமவில்லை. ஏனென்றால் தனக்கு உணவு கொடுத்தாலே என்று பார்த்துவிட்டு சென்றது. உணவை உண்டுவிட்டு
ஒரு சிரித்த முகத்தோடு அவளை பார்த்து தலையை ஆட்டிவிட்டு சென்றது. மரத்தில் ஏறுவதை நிறுத்திவிட்டு அடுத்த நாளிலிருந்து உணவை வைத்துவிட்டு பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். அப்பொழுது இந்த புலி உணவை உண்டுவிட்டு அவள் மீது ஒரு உரசிவிட்டு போனது. இப்படி ஒரு வார காலம். அதற்கு பின் என்ன அதிசயம்! இவள் அசைவ உணவை வைத்துவிட்டு அருகில் அமர்ந்திருப்பாள். இந்த புலி அந்த உணவை உண்டுவிட்டு அவளது மடியில் தலை சாய்த்து உறங்கிவிட்டு பின் மீண்டும் எழுந்து சென்றுவிடும். இப்படி ஒரு வார காலம் நடந்த பின் அந்த பெண்ணுக்கு தைரியம் வந்தது. முனிவர் கேட்டது புலியின் முடியை. கத்தரிக்கோளோடு வந்தால் அடுத்த நாள் புலி வயிறார உண்டு இவளது மடியில் நம்பிக்கையோடு நிம்மதியாக உறங்கிய போது அந்த பெண்மணி என்ன செய்தாள்? தான் கொண்டு வந்த கத்தரிக்கோளால் ஒரு பிடி முடியை நறுக்கிக் கொண்டு, அந்த புலி ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் இவள்தான் தோழியாகிவிட்டாளே, தோழிக்கு தேவை, எடுத்துக்கொள்ளட்டும் என்று அமைதியாக இடம் நகர்ந்தது. இந்த ஒரு பிடி புலியின் முடியை தூக்கிக் கொண்டு ஓடோடி வந்தாள். ஓடிச் சென்று முனிவரை பார்த்தாள். இந்தாருங்கள், நீங்கள் கேட்ட புலி முடி. இப்பொழுது வழி சொல்லுங்கள், எப்படி என் கணவரை திருத்துவது என்று. அந்த முடியை பெற்றவுடன் அருகிலிருந்த தீயில் போட்டு பொசுக்கிவிட்டார். அப்பொழுது அவளுக்கு கோபம். என்ன முனிவரே, இந்த ஒருபிடி முடியை பெறுவதற்கு நான் எத்தனை மாத காலமாக தினம் தினம் அவ்வளவு பணம் செலவழித்து அசைவ உணவை தயாரித்து புலிக்கு எடுத்துச் சென்று கொடுத்து கொண்டு வந்தேன். ஒரு நொடியில் பொசுக்கி விட்டீர்களே, இதற்கா இப்படி அரும்பாடுபட்டேன் என்று கூறினாள். அப்பொழுது முனிவர் கூறினார், உனக்கு ஏற்கனவே வழி சொல்லியாச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, கொடூரமான, நம்மை பார்த்தாலே கடித்து குதறக்கூடிய அந்த புலியவே நீ அன்பால் மயக்கி, உனது பாச பரிவால், உனது பதார்த்தத்தால் அதை உன்வசப்படுத்தி உன் மடியில் படுத்துறங்கி அதன் முடியை கொண்டு வந்தாயே, அப்படிப்பட்ட கொடூர புலியை உன்வசப்படுத்திய உன்னால் அன்பாக பாசமாக உறவாக இருக்கும் உன் கணவன், அவனை உன்னால் மாற்றுவதற்கு நேரம் தேவையில்லை, எந்த மருந்தும் தேவையில்லை. ஆகவே புலிக்கு என்ன செய்தாயோ அதே அன்பு பாசத்தை உன் கணவரிடம் காட்டு, எல்லாம் சரியாகிவிடும் என்றார். ஆகவே அன்பர்களே, நண்பர்களே, உங்களுக்கு கூறும் ஒரு எளிய அறிவுரை, அன்பினால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஏனென்றால் அன்பே கடவுள். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யும் ஒவ்வொருவரும் கடவுளின் பிரதிபிம்பங்கள். குடும்பத்தை பிணைக்கும் கயிறு அன்பு, குடும்பத்தை வளர்க்கும் அருமருந்து அன்பு. மனைவிகளே, உங்கள் கணவரிடம் அலாதி அன்பு காட்டுங்கள். கணவர்களே, உங்கள் மனைவியிடம் பரிவோடு நடந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் பாராட்டுங்கள், ஒருவருக்கொருவர் பரிசளியுங்கள், அன்பையே பரிசாக கொடுங்கள். உங்கள் அன்பின் பரிசின் வெளிப்பாடாக உங்களது குழந்தைகள் வளர்ந்தோங்கட்டும். வாழ்க வளமுடன் என்று உங்களிடமிருந்து விடைபெறுவது சகோதரி மார்கரெட் டெய்சி, பான்சர்க்கஸ் சபை.